இந்தியா இலங்கை இறையாண்மை உறவுகள் மேம்படும் விதமாக ஆண்டுதோறும் நடைபெறும் கச்சத்தீவு திருவிழாவிற்கு திருப்பயணம் மேற்கொள்ள ராமேஸ்வரம் மீனவர்கள் தயாராகி வருவதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கச்சத்தீவு திருவிழாவுக்கு செல்லக்கூடிய விசைப்படகு மற்றும் நாட்டு படகுகளை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், இந்த ஆய்வு குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக கற்பகம். இந்தியா இலங்கை இறையாண்மை உறவுகள் மேம்படும் விதமாக ஆண்டுதோறும் நடைபெறும் கச்சத்தீவு திருவிழாவிற்கு இலங்கை இந்தியா இணைந்து திருவிழாவை கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த சூழ்நிலையில் கடந்த ஆண்டு இலங்கை அரசால் கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் அவரது படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தி கச்சத்தீவு திருவிழாவை புறக்கணித்தனர். தற்சமயம் வருகின்ற 14, 15ஆம் தேதி நடைபெற உள்ள திருவிழாவிற்கு செல்லக்கூடிய விசைப்படகுகள் மற்றும் நாட்டுப்படகுகளையும் உதவி இயக்குனர் ஜெயக்குமார் தலைமையில் 10 பேர் கொண்ட மீன்வளத்துறை மற்றும் கடல் சட்ட மேலாண்மை துறை அதிகாரிகள் கச்சத்தீவு திருப்பயணம் செல்லும் நாட்டுப்படகுகள் மற்றும் விசைப்படகுகளை துறைமுகத்தில் வைத்து ஆய்வு செய்து வருகின்றனர். கற்பகம். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.